எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன். வேறொரு தளத்துல, வேறொரு சந்தர்ப்பத்துல உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசப் போறோம். அதுதான் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். எஃப்எஸ்ஐன்னு சொல்லப்படுற அந்த ஒரு முக்கியமான விஷயம் சென்னை மாநகராட்சியில மாத்தப் போறாங்க. சிஎம்டியே ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதுல பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் உடைய ரூல்ஸ மாத்தணும் அப்படின்னு. அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவலும், கவர்ன்மெண்ட் ஆர்டரும் வெகு விரைவில் வரப்போகுது. இனிமே சென்னையில மிக உயரமான கட்டிடங்கள் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பரப்பளவுல எவ்வளோ உயரமான கட்டிடங்கள் கட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரூல கொண்டு வரதுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த எஃப்எஸ்ஐ. எஃப்எஸ்ஐய பொறுத்தவரைக்கும் இந்தியாவுல நகரங்களுக்கு நகரங்கள் மாறும். உதாரணத்துக்கு மும்பை, டெல்லி, பெங்களூர் மாதிரியான நகரங்கள் எஃப்எஸ்ஐ கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சென்னை, கொல்கட்டாலாம் ஒரே ரேஞ்சில இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல எவ்வளவு கட்டுமான பரப்பளவு அதிகரிக்கலாம் அப்படின்றத சொல்றத பத்தியான ஒரு விகிதம் தான் இந்த எஃப்எஸ்ஐ. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புடைய எஃப்எஸ்ஐ 3.0ன்னா அந்த நிலப்பரப்புல 3 மடங்கு நீங்க கட்டுமானத்துல அதிகரிக்கலாம். ஸோ 3 மடங்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, டாலஸ்ட் பில்டிங்கா கட்டுவாங்க. இப்ப இதன் மூலமா சென்னைக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் சென்னையில அதிகமான மக்கள் தொகை வந்துகிட்டே இருக்கு. சென்னையுடைய நகரம் விரிவடைஞ்சுட்டே இருக்கு. நமக்கே தெரியும், சென்னை இல்லாம காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களும் விரிவடைஞ்சுட்டே இருக்கு. ஸோ இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்களும் நல்லா விரிவடையுது. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைமட்டமா இப்படி விரிவடையாது, ஹைட்டா விரிவடையும். ஸோ இந்த மாதிரி டாலஸ்ட் பில்டிங் கட்ட கட்ட என்ன ஆகும்னா, மற்ற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ வந்து சென்னையில உண்மையிலேயே இடமே கிடையாது. முக்கியமான சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. அந்த சிட்டில நீங்க வந்து பில்டிங் கட்டணும்னா டாலஸ்ட் பில்டிங்கை தான் கட்ட முடியும். அதுக்கு இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்றது உதவதான் போகுது. இப்போ இந்த எஃப்எஸ்ஐ அதிகரிக்கிறது மூலமா ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வரப்போகுது. அது என்னன்னா, மரங்கள் வந்து வெட்ட தேவையில்ல. இப்போ ஒரு நகரம் விரிவடையும் போது கன்ஃபார்மா மரங்கள் வெட்டி தான் இருக்காங்க. இப்போ மெட்ரோலாம் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, நிறைய மரங்கள் வந்து அவங்க வெட்டிட்டாங்க. சில பில்டிங்ஸ்லாம் கட்டும்போது மரங்கள் வெட்டுவாங்க. ஆனா இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகமானா மரங்கள் வெட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க மேல தான் கட்ட போறாங்க. ஸோ இதன் மூலமா முக்கிய பகுதிகளில் வீட்டு வசதிகளுடைய வாய்ப்புகள் அதிகமாகும். முக்கியமான நகரங்கள்ல நிறைய வீடுகள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மெட்ரோ ரூட், வணிக மையங்கள் மற்றும் தொழில் பூங்காக்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல எஃப்எஸ்ஐ உடைய அந்த ரேஞ்சை அதிகமாக்க போறாங்க. இதன் மூலமா என்ன ஆகும்னா, ஆபீஸ் பக்கத்திலே அவங்களால வீடு பார்க்க முடியும். தேவையில்லாம அவங்க பயணம் செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு டிராவல்னா ஈஸியா பயணம் செய்யலாம். இதன் மூலமா இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய சொந்த வாகனங்கள் எடுத்துட்டு வர தேவையே இல்லை. மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறமா அதிகமா பொது போக்குவரத்தை அவங்க யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த எஃப்எஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எஃப்எஸ்ஐயோட ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன தெரியுமா? டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். எங்கெங்கெல்லாம் மெட்ரோஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல அதிகமான இந்த விகிதத்தை அதிகமாக்க போறாங்க. இதன் மூலமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ்லாம் அதிகமான பயணம் செய்ய வேண்டியது கிடையாது. ஆஃபீஸ் பக்கத்திலேயே அவங்களுக்கான அந்த வீடை பார்த்துடலாம். ஸோ கண்மூடித்தனமா ஒரு நகரத்தை விரிவாக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளான்டை எக்ஸ்டெண்ட் பண்ணா கன்ஃபார்மா அந்த நகரத்துக்கு மிகப்பெரிய பலம் தான். உதாரணத்துக்கு அண்ணா சாலை மாதிரியான ஒரு முக்கியமான இடங்கள்ல எஃப்எஸ்ஐ அதிகப்படுத்தினா இன்னும் டாலான பில்டிங்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா பல இன்வெஸ்ட்மெண்ட் சென்னைக்குள்ள இன்னும் வரும். இதன் மூலமா வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும். இப்ப சிஎம்டி எஃப்எஸ்ஐ பத்தி பிளான் பண்ணும்போது இன்னும் சில முக்கியமான திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வர போறாங்க. குடிநீர் வழங்குதல், பாதாள சாக்கடை மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டம். இதன் மூலமா உள்கட்டமைப்பு வசதிகள் பிளான்டா பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டா சென்னையிலுமே இந்த கல்ஃப்ல இருக்கிற மாதிரியான உயரமான கட்டிடங்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பத்தியான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமா வெளியாகும். எப்படியோ சென்னையுடைய இந்த உள்கட்டமைப்பை நல்லாவே பிளான் பண்றாங்க. விஷயம் என்னன்னா, எஃப்எஸ்ஐ வந்து ஒவ்வொரு சிட்டிக்கும் நல்லதுதான். அது எப்படி அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்றதான் கேள்வியே. இப்போ வந்து சென்னையில மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த சாலை மேம்பாடு நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எத்தனை ஹைட்டா வேணா கட்டலாம், தப்பே கிடையாது. ஆனா பேட்ச் ஒர்க் இல்லாம கட்டணும் அப்படின்றது தான் சென்னை மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.